வாங்க வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சை கடலை வாங்கி வறுத்துக்கலாம். கடையிலேயே வறுத்த கடலை வாங்கலாம், இருந்தாலும் இந்த பச்சை கடலை வாங்கி வறுக்கிற டேஸ்ட் வராது. செவந்து வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். இந்த அளவு கையெடுக்காம வறுத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கு. எண்ணெய் கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. வரமிளகா ஒரு 3 சேர்த்துக்கலாம். வரமல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதோட புளி இந்த சைத்துக்கு சேர்த்துக்குங்க. லைட்டா புளியும் சேர்த்து அதோட வணங்கிட்டு நீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த வரமிளகா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிக்கலாம். மல்லி வரமிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது வெங்காயம் புளி எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீ தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். லாஸ்டா தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகா ஒரு 1/2 மிளகாய் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.